பரிசுத்தமுள்ள சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாகி பெருகுவதாக என்ற அன்பின் வாழ்த்தலோடு கூட நம்முடைய பரலோகத்தின் தேவன் அவருடைய மிகுந்த கிருபினால் இந்த நாளிலே கூட அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், அவருடைய அன்பு, அதை குறித்து ஆழமான காரியங்கள் நம்ம தியானம் செய்ய தேவன் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு பாக்கியத்திற்காக ரட்சகர் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே நான் தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பார்க்கும்போது தெய்வீக அன்பில் நிலைத்திருத்தல். தெய்வீக அன்பில் நிலைத்திருத்தல். ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பேசின சம்பாஷணை தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கடைசியாக அவர் மரணம் சம்பவிப்பதற்கு முன்னதாக ஒரு சில அந்த ராபோதனத்தை முடித்து கொண்டு கெதரோன் ஆற்றுக்கரை கடந்து போகும்போது, கெத்செமனை நோக்கி கடந்து போகும்போது இப்படியான ஒரு அனுபவத்தை சீஷர்களுக்கு அதிகமான ராவிக்குரிய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஸோ தேவனுடைய கற்பனைகள், அதாவது தெய்வீக அன்பு என்று சொல்லும்போது அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. தேவனுடைய அன்பு என்று சொல்லும்பொழுது அவருடைய கிரியைகள், அவருடைய சிந்தையும் அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க இந்த பூமியில் நம்ம ஒருவரும் இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், அதே போல எல்லா நன்மைக்கும் ஊற்றா இருக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், இந்த மனிதனை, மனுக்குலத்தை எப்படி இந்த பூமியை தெரிந்து கொண்டு இதை உருவாக்கி மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக சீதோஷ நிலையெல்லாம் உருவாக்கி, ஆஃப்டரால் நம்ம மனிதன் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும் நம்ம எல்லாம் பேசிக்கில் கேட்டிருக்கோம். வாசிக்கணும். ஏசாயா 40 அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கு. அதாவது தராசில படிந்த தூசி, அதாவது சூன்யத்திலும் சூன்யமாக நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேவன் அவருடைய அன்பை யாருக்கு தான் கொடுக்கிறார் பார்க்கும்போது, யாருக்கு கொடுக்கிறார்? இப்படி ஒரு கேள்வியோட போனோம்னா, அவருடைய அன்பை யாருக்கு தான் கொடுக்கிறார், யாரை புரிந்து கொள்ள செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம நமக்குன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். முழு உலகத்துக்கு தேவன் அன்பு கூர்ந்தார், அது நம்ம வசனம் படிக்கிறோம். ஆனால் அவருடைய அன்பை அறியத்தக்க ஒரு ஞானம் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சகோதரர், அப்போ ஏற்கனவே தேவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு தான், அதாவது நம்மை குறித்து தான் பேசப்பட்ட இந்த வசனம் என்று கூட நாம் பார்க்கணும். அப்போ அன்பை நம்ம எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, எந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய அன்பை எவ்வளவு ருசி பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நாளுக்கு நாள் அதிகமாக ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் அனைவரும் பாவிகளாக தான் இருந்தோம். பாவிகளாக இருந்த நம்மை தேவனுடைய குமாரனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் விலைக்கரியம் கொடுத்து நம்மை அவருடைய தெய்வீக குடும்பத்தில் இணைக்க சித்தம் கொண்டு அவருடைய அன்பு என்னதென்று கர்த்தர் இயேசு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். சகோதரர், தேவனை நம்ம ஒரு காலம் ஒருபோதும் யாரும் கண்டதில்லை. ஆனால் அவரை பிரதிபலிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய தன்மை அதை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தற்சுரூபமாக இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு நிபந்தனை என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, ஏன் அவசியம், தேவனுடைய அன்பில் நிலைத்திருத்தலின் அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம்னா இதற்கான பதில் என்ன சொல்லுவோம்? ஓகே, அவர் அன்பாகவே இருக்கிறார்.
நம்ம ஏன் உலகத்தில் அநேக கொடாக்கொடி ஜனங்கள் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் தேவனுடைய தெய்வீக அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பினா இதற்கான பதில் நம்ம என்ன சொல்லலாம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். நம்முடைய அழைப்பே அவரை அன்பு செய்வதற்காக தான். அவர் அன்பா இருக்கிறார், உண்மைதான். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் நம்ம உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலே நம்ம அன்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு சொல்றார். அப்ப அதற்கான பிரயாசம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணுங்களா? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே நம்ம அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தை பேசினாலும் கூட அதுல ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இருக்கும். யாருக்குன்னு பார்த்தா தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அர்ப்பணித்த சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவின் சரீரங்கமாக சேருவதற்கு பிரயாசப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு ஆழமான காரியங்களில் தெரிவிக்கிறார். அன்னைக்கு சீஷர்களுக்கு அந்த நாட்களில் கண்டிப்பாக எல்லா காரியங்களும் புரிந்திருக்க முடியாது. ஆனால் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு எல்லாவற்றிலும் சகல சத்தியத்திலும் அவர்களை வழிநடத்தினார். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க. அப்போ முன்மாதிரி காமிக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெவ்வேறு வகையானதா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா என்ன சொல்லலாம்? ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையுள்ள வார்த்தைகள். அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் ஜனங்கள் மத்தியில பேசுகிறார் என்று வசனம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல அன்பிலே நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ தேவனுடைய அன்பில நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்கு பாரமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, அல்லது கவலையா இருக்குமா, துக்கமா இருக்குமா என்று கேள்வி போட்டோம்னா என்ன சொல்லலாம்? சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தேவனுடைய அன்பில தேவனுடைய அன்பில நிலைத்து நம்ம தொடர்ச்சியாக நிலைத்து இருக்கிறதுனா என்னங்க? அன்பை பெற்றுக்கொண்டுட்டோம், தொடர்ச்சியாக இலக்க நோக்கி தொடருங்க. அதான் அப்போஸ்தலன் பவுலும் சொல்றாரு, தொடர்ச்சியாக நிலைத்திருந்தாதான் ஓட முடியும், அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும். கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்காக நம்முடைய பிரயாசங்கள் மிகவும் அதிகமா இருக்கு. அப்போ தேவனுடைய கற்பனைகள் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகள் எதுல தான் இருக்குங்க? அவருடைய பரிசுத்தம் வேதாகமத்தில் இருக்கு. சத்தியத்தின் வெளிச்சம் இன்றைக்கு கிருபையாக 7ஆம் சபையின் தூதன் மூலமாக அநேக சோர்சஸ் நமக்கு. நேற்று கூட பிரதர் தீர்க்க தரிசன பாடத்தில் சொன்னார், வெளிப்படுத்தல் ஆகமத்தில் அந்த 7 வகையான முத்திரைகள் என்னன்னா 6 வால்யூம்ஸ் பிளஸ் ஆசரிப்பு கூடாரம். அதற்கு உப்புமையாக நேரம் அதிகமாயிடுச்சுன்னா அப்படியே பிரதர் அப்படியே போயிட்டாரு. கிருபையாக இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தான் இப்படிப்பட்டதான சத்தியத்தின் வெளிச்சம் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். சகோதர சகோதரிகளே, அடுத்தது என்ன சொல்றாரு வாசிங்க, 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது.
அப்போ தேவனிடத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமல்ல, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு ஒரு கற்பனையை சொல்றாரு. இப்போ நமக்கு இதுதான் பயிற்சி. இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் பல்வேறு சபைகளிலிருந்து நம்ம வந்து இன்றைக்கு சபையாக கூடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய தெய்வீக நோக்கம், அவருடைய திட்டம் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்த போதிலும் நம்ம வந்து கர்த்தர் இயேசு பேசினது போல, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது இதுதான் நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குங்க. உடனே நம்ம கான்சிக்ரேஷன் ஆன பிறகு அன்பு செலுத்திடுமா? சத்தியத்தை அன்பு செலுத்துவோம், தேவன் பேரில் இருக்கிற பற்று அதிகமாகும். சகோதரர்களை அன்பு செலுத்தக்கூடிய காரியங்களில் வர வர படிப்படியாக வரும்போது அவருடைய பலவீனங்களை நம்ம பார்க்கும்போது அன்பு செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு கடந்து போயிடுவோம். நம்மை நாமே தீர்ப்பு சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு செலுத்தாதபடிக்கு அந்த கசப்பின் வேர் நம்மகிட்டே வச்சுட்டு அப்படியே பயணித்து கொண்டு இருப்போம். நேற்று தினத்தில் கூட நம்ம பாடங்கள் கேட்டோம், முதல் செஷனில் கேட்டோம். இப்போ அன்பு செலுத்துகிறது என்பது நம்ம 6th வால்யூம் 4th சாப்டரில் அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம். அது 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம பிரெயின் ஸ்டடி பண்ணலாம். அப்போ அதில் இன்னும் தெளிவாக நம்ம சத்தியங்களை புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் போடுறாரு. தேவனுடைய அன்பு என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பினால் என்னென்ன அனுபவத்திருக்கிறோம் அதை நம்ம லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுங்களா? நீங்க சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனிடத்துல அன்பு மாத்திரமல்ல, என்னென்னலாம் அனுபவித்திருக்கிறோம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொல்லும்போது நம்ம எப்படி அதை வெளிப்படுத்தலாம்? எண்ணிலடங்காத நன்மைகள் செய்தவர் அப்படின்னா புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் வாசிக்கிறோம். நாம் நிற்பதும் நிலை பெயராது இருப்பதும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய கிருபையை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அவருடைய அன்பு நம்ம புரிஞ்சிட்டோம், ஓரளவுக்கு நம்ம அன்பு புரிஞ்சிருக்கோம். அன்பு அவருடைய கற்பனைகளை கை கொண்டா அன்பு நம்ம செய்வோம், பிரயாசப்படுவோம். அவருடைய கிருபை குறித்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வியோட நம்ம போனோம்னா என்ன பதில் சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க. அவருடைய தன்மைகள் அப்படின்னா, தேவனுடைய கிருபைன்னு சொல்லும்போது அவருடைய 4 குணங்கள் நம்ம படிச்சிருக்கோம். நீதி, ஞானம், அன்பு, வல்லமை என்று சொல்ல அந்த 4 குணலட்சணங்கள் ஒன்றுதான் அன்பு. அப்போ அதில் நீதியும் செயல்படும், 4 குணங்களும் ஒருங்கிணைந்து தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அப்படின்னா எடுத்தவுடனே மனிதர் மேல தேவன் அன்பு செய்திடுவாரா? அவர் அன்பு செய்ய தான் விரும்பினார். ஆனால் நாம் தான் அதுக்கு பாத்திரவான்களாக இல்லாத போயிட்டு. மனுக்குலம் யார் மூலமாக? ஆதாம் மூலமாக. அவருக்கு கட்டளை கொடுத்தார், தண்டனையும் கொடுத்திருந்தார், இந்த விளைவையும் காமிச்சிருந்தாரு. ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாருங்க, தேவனுடைய அந்த உறவை விட்டு துண்டித்து விடப்பட்ட நிலைமையில ஆதாம் ஏவாள் கடந்து வந்துட்டாங்க. ஆனா அப்படியே விட்டுட்டாரா தேவன்? ஏன்னா அவர் நீதி அந்த இடத்துல செயல்பட்டது. தேவனுடைய நீதி நிமித்தம் அவர் அந்த இடத்துல தண்டனை கொடுத்தார். ஆனா அப்படியே அவர் விட்டுடலை. ஏற்ற காலத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவரும் தாமாகவே முன் வந்து, ஏன் சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரே சிந்தையுடையவராக இருந்தார். பிதாவாகிய தேவன் என்ன நினைக்கிறாரோ இது செய்வார் கர்த்தர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு மனுக்குலத்திற்கான தெய்வீக திட்டத்தில் கர்த்தர் இயேசுடைய பொறுப்பு அல்லது பங்கு என்னவா இருக்குதுன்னு சொல்லி தேவன் சிந்தித்தார். எந்த காலத்தில், அநேக விதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எல்லாம் கவனிச்சிருக்கிறோம். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயப்பிரமாணத்தை முதலாவது கொடுத்தார்,
தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், பல்வேறு நியாயாதிபதிகள் கொண்டு கண்டித்து உணர்த்தினார். ஆனாலும் தேவனுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு காரியங்கள் தான் மனுக்குலம் செய்தார்கள். புறஜாதிகள் செய்ததான சடங்காச்சாரங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய தொடங்கிட்டாங்க. பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவது, மோளேகுக்கு பலி செலுத்துவது, விக்கிரகாராதனை செய்வது போன்ற அநேக காரியங்கள் செய்துட்டே வந்தாங்க. காலம் நிறைவேறின போதுதான் நம்ம தீர்க்க தரிசனமான வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே கடந்து போகிறோம். எனது காரியமா யார் போவான்னு சொல்லும்போது இதோ அடியேன்னு சொல்லி அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசின வார்த்தை, அந்த ஒரு நாட்களில் நியாய தீர்ப்புக்கு எதுவாக அது வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறு அன்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் கிருபாதார பலியாக தன் ஜீவனையை அர்ப்பணித்து யோர்தானில் ஆரம்பித்து அவருடைய பலியின் ஜீவியம் கல்வாரியில் நிறைவு செய்தார். அந்த 3 வருட காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு சாதகமாக எதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் தனக்காக இருந்த அந்த மனுஷீக ஜீவ உரிமையை இழக்க சித்தம் கொண்டார். நீதியின் கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து என்றைக்காவது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அவர் சிந்தையில கூட நினைக்கல. ஆனாலும் முழு மனுக்குலத்துக்கு தேவனுடைய சிந்தை, முதலாவது சபை ஆயத்தமாகணும். 1000 வருட அரசாட்சியில முழு மனுக்குலத்துக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம் சபை நிறைவடைந்த பிறகு, கிறிஸ்துவின் அங்கமாக சேருவதற்கு பிறகு தேவனோடு கூட இருந்து அதில் ஒரு பங்கு, நமக்கு எந்த பங்கும் இல்லை, ஆனால் அவரோடு கூட இருப்போம். ஒருவேளை மகிமையில நம்ம பூமியில உண்மையா ஓட்டத்தை ஓடி முடித்தால் நிச்சயமாக அந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சகோதர சகோதரிகள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தா ஒரு கண்டிஷன், அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவர் சொல்றாரு. சாதாரணமாக அவருடைய அன்பை யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது சகோதரர். அவருடைய சத்தியங்களை கேட்டு அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தை பெற்று அவருடைய வழிகளில் நடக்க பிரயாசப்படுகிற நமக்கு தான் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் மாத்திரம்தான் நிலைத்திருக்க முடியும். அது நம்ம ஏற்கனவே படித்தோம். அவருடைய நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே நிலைத்திருக்க முடியும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. அப்போ இது நம்முடைய பிரயாசங்கள் ஏறெடுக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய மற்றும் கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய அன்பில் அவர் நிலைச்சிருக்கிறதுனால தான் அவர் தேவனுடைய கற்பனைகளை கை இருந்ததால் தான் நமக்கு அதை அதே போல செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார் சகோதரர். அப்போ நம்மிடத்தில் தேவன் எதை தான் எதிர்பார்க்கிறான்னு பார்க்கும்போது அவருடைய அன்பில் இன்னும் அவருடைய அன்பின் ஆழங்கள், அகலங்கள், நீளம், உயரம் இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்றான மெய் தேவன் சொன்னா அவர் ஒன்றிதான், ஒருத்தர் தான் உண்மையான தேவன். அவரை அறிந்து கொள்ளணும்னா நமக்கு நித்திய ஜீவன் வேணுமா இருக்கு. இந்த பூமியில இருக்கும்போது ஒருவேளை நம்ம சத்தியத்தின் பாதையில கடந்து போகிற சில வருஷங்கள் இருக்கலாம், ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், பல வருஷங்கள் இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே சகோதரிகள் சொன்னது போல நாளுக்கு நாள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த ஒரு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசு சில கற்பனை இயேசு சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம். சுருக்கமாக சொல்லும் பொழுது, அன்பு, மற்றவர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, தேவனுடைய கற்பனைகளில் எல்லாம் அன்பு என்ற குணம் அடங்கியுள்ளது. அப்போ தேவனுடைய கற்பனை எல்லா காரியத்திலும்
அன்பு அடங்காத ஒரு காரியமும் இல்லை. அன்பு இல்லாத ஒரு காரியமும் தேவனுடைய கற்பனைகளே இல்லை. இப்போ எல்லா இடங்களிலும் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அநேக பாடங்கள் நம்ம இந்த ஒரு இடுக்கமான பாதை வழியாக கடந்து போகும்போது அநேக பாடங்கள் அன்பை குறித்து நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இன்னைக்கு ஒரு புது விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட அன்பு தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியோட போனோம்னா, எப்படிப்பட்ட அன்பு சொல்லும்போது முதலாவது தேவனை அறிகிறது நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின குமாரன் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லும்போது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறிய அளவில் சத்தியத்தை நம்ம பெற்றிருக்கும் போது இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 89:14 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 89:14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியம் உமக்கு முன்பாக நடக்கும். போதும் பாருங்க, அவன் என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் நீதியுள்ள தேவன், நீதியும் நியாயமும் தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்குது. அந்த ஒரு அஸ்திபாரத்தில் தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும், இந்த இரண்டும் சேர்ந்து தான் இருக்கு. அப்போ தேவனுடைய தன்மை சொல்லும் பொழுது அதில் நீதி ஒரு பாட்டு, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம்னு சொல்லும்போது நீதியான அன்பாக இருக்கணும், அதுதான் நம்ம செலுத்தணும். அப்போ முதலாவது நம்ம அன்பு செலுத்தணுமா நீதி செலுத்தணுமான்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஏன்னா தேவனை தான் நம்ம பின்பற்றுறோம். நம்முடைய ஆதி தகப்பனுக்கு கூட அதே கோணத்தில் தான் தேவன் பின்பற்றினார். அவருடைய நீதி தான் முதலாவது செயல்பட்டது, அதற்கு பிறகுதான் அன்பு செய்தார். அப்போ இதில் இன்னொரு காரியம் நம்ம கவனிக்கும் போது, அன்பு செலுத்த வேண்டியவர்களுக்கு செலுத்த வேண்டிய முறையில் செலுத்த வேண்டும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அன்பு செலுத்த வேண்டியவர்களுக்கு செலுத்த வேண்டிய முறையில் அன்பு செலுத்த வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்க? நம்முடைய சகோதர சகோதரர்கள் மத்தியில் செலுத்த வேண்டியவர்களுக்கு, இந்த பாயிண்ட் கவனிங்க, செலுத்த வேண்டியவர்களுக்கு செலுத்த வேண்டிய முறையில் அன்பு செலுத்த வேண்டும் ஒரு பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இதை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம், புரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா சகோதரி சொன்னது போல நம்ம எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் எண்ணப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம கையில் இருக்கா? கண்டிப்பா இல்லை. நான் நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதே நேரத்தில் நீதி இல்லாத அன்பை நம்ம கவனிக்கும் போது சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லும்போது சாத்தானுக்கு ஏன் தேவன் அன்பு காட்டவில்லை? இது ஒரு கேள்வி வருதுங்க. இப்போ சத்துரு தானே தேவனுக்கு சத்துருவா இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் சத்துருவா தான் இருக்கிறாரு. சாத்தானுக்கு தேவன் எதற்காக அன்பு காட்டவில்லை? ஏன்னா தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது அவர் உண்மை உள்ளவர், அவர் எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். அப்போ அதில் சாத்தானுக்கு ஏன் காமிக்கலைன்னா, கொள்கைக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டதினால் தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருக்கு கொடுத்த வேலையை தவறாக எண்ணி, அற்பமாக எண்ணி, அவர் மனவேற்றுமை நிமித்தம் அவர் கீழ்ப்படியாமல் போனார். ஆகையினால்தான் அவருக்கு அன்பு காட்டலை. அப்போ உலக ஜனங்கள் அவங்க மத்தியில் நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? இப்போ நம்மலாம் சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம், சகோதர சகோதரி மத்தியில் இருக்கும்போது அன்பு காட்டுறோம், பிரயாசப்படுகிறோம். உலக ஜனங்கள் மத்தியில், நம்ம குடும்பங்களில் எந்த வகையில் நம்ம உறவினர்களை எப்படி நம்ம இரக்கம் காட்டுறோம், அன்பு காட்டுறோம்? ஏன்னா சாத்தான் இந்த ஒரு குரூப்பில் சாத்தான் இல்லை. இதை நம்ம எப்படி பகுத்து பார்க்கலாம்? உலக ஜனங்கள், குடும்பங்கள், உறவினர்கள், அவர்களை நம்ம இரக்கம் பாராட்டணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அறியாமையில் இருக்கிறார்கள். அவளுக்கு நம்ம இரக்கம் பாராட்டித்தாகணும், அன்பு செலுத்திதாகணும், நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போ சாத்தான் இந்த வரிசையில் இல்லை. ஒருவேளை அறியாமையினால்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம கூட ஒரு வேளை அதில் தான் இருந்திருக்கலாம். ஒரு கல் மரத்தை எல்லாம் வணங்கி கொண்டிருந்த காலங்கள் உண்டு. அறியாமையின் காலங்களை தேவன் காணாது இருந்தார்னு வசனம் படிக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்த பிறகு
நம்ம அந்த மறுபடியுமாக அந்த ஒரு நிலைமைக்கு பின் நிலைமைக்கு கடந்து போகிறது தேவனுடைய நீதியா இருக்குமா? தேவனுடைய அன்புக்கு இணையா இருக்குமா? பாதை விலகி போகிறது வந்து தேவன் எப்பவும் விரும்ப மாட்டார். அப்ப நாம் செலுத்தக்கூடிய அன்பை தேவன் அங்கீகரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே செஞ்சிருவோம், நம்ம அன்பு செலுத்துறோம்னு சொல்லி சுயமான யோசனைகள், சுயமான ஆலோசனைகள், நம்ம வந்து சகோதர சகோதரி அன்பு செலுத்துறோம்னு சொல்லி பலவிதமான யோசனைகள், சுய எண்ணங்கள் நம்ம அதில் வந்து முன் வச்சுட்டு இதுதான் அன்புன்னு நினைச்சிடுவோம். ஆனா நாம் செலுத்தக்கூடிய அன்பை தேவன் அங்கீகரிக்கிறாரா? அது முதலாவது நம்ம யோசித்து பார்க்கணும் அன்பு சகோதரர்கள். அப்போ இதில் வந்து ஆழமான கொள்கைகளை நம்ம உள்வைத்துள்ள கருத்துக்கள், இதை நம்ம கவனிக்க வரும்போது அன்பு செலுத்தும் போது நீதியான அன்பாக தான் நம்ம இருக்கணும். அப்போ தேவன் அங்கீகரியாத பாவம், அநீதி, இவர்களுக்கு நம்ம இரக்கம் பாராட்டிடுவோம் சில நேரங்கள். ஆனால் அப்படி நம்ம செயல்படக்கூடாதுன்னு பதில் சொல்றாரு. அப்போ அன்பு செலுத்தும் போது நீதியான அன்பு நமக்கு நம்மிடத்தில் வெளிப்படணும். கர்த்தர் சொல்வது போலவே அவர் எப்படி அன்பு செய்கிறாரோ அதை போலவே நாம் செலுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போல தான் நாமும் அன்பு செய்ய வேண்டும். அப்போ பாவம், துன்மார்க்கம், அநீதி, அக்கிரமம் செயல்களிடத்தில் நியாயமாக பார்த்தால் நம்ம அன்பு செலுத்த முடியுமா? ஆனால் கர்த்தர் அவரை வந்து பரிசுத்தர். அவருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லா மனுக்குலத்துக்கும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு அவருடைய கருத்தில் இருந்துச்சு. அந்த ஈடுபலி நிமித்தம் எல்லாரையும் மீட்டுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு. ஏன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம்னா, நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள். நம்ம ஒத்துக்கலாங்களா? நாம் அனைவரும் நிறைவானவர்கள் நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள் தான். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் வந்து தேவனுடைய அங்கீகரிப்பு கொண்டதான அன்பை நம்ம நிறைவேற்றுவதில்லை. நீதி இல்லாமல் அன்பு செலுத்துவதில் ஒரு தடுமாற்றம் நமக்கு இருக்கு. ஐயோ, அவருடைய அன்பை செலுத்தலைன்னா அவர் வழி விலகி போயிடுவாரோ, அப்போ தேவனுடைய கொள்கைக்கு விரோதமாக நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுமே. தேவன் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்கும்போது முயற்சி தான் நம்ம செய்யணும். அப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு அன்பு எப்படி செய்யணும் பின்னால் நம்ம பார்க்கலாம் சகோதரர். நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீதியுள்ள அன்பாக நமக்கு இருக்கணும். அதில் என்ன அன்பு தான் நம்ம இருக்கணும், அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. நீதியுள்ள அன்பில் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு இருக்கு. இது வந்து பிரித்து பேசுகிறாங்க பிரதர். நீதியுள்ள அன்பாக இருக்கணும்னு சொல்லும்போது அந்த நீதியுள்ள அன்பில் இரக்கம் பாராட்ட வேண்டும், அதே போல மன்னிப்பும் கூட கலந்திருக்க வேண்டும். அந்த நீதியோடு கூட நாம் செலுத்தக்கூடிய அன்பில் இரக்கமும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் நிச்சயமா இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த முடியும். அது இருந்தால் மட்டும்தான் அன்பு செலுத்த முடியும். இது எப்படி நம்ம விவரிக்கலான்னு பார்க்கும்போது, ஒரு சகோதரன் அல்லது சகோதரி பல வருஷங்களாக நிறைய குறைகள் இருக்கு, எப்படி தான் இவங்க வந்து வராங்க, தேவன் அவரோட பேசுறது இல்லையா, நம்ம குறைவானவர்கள் தான், அவங்க மேலே நம்ம இரக்கம் பாராட்டுறோம். ஆனால் அவர்களுடைய பலவீனங்கள் அதை நம்ம எடுத்து சொல்லணுமா? இப்படி ஒரு கேள்விப்பட்டால் என்ன சொல்லலாம்? அவங்க வந்து அறியாமையிலே செய்கிறாங்க, சகோதர சகோதரிகள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவருடைய கிரியைகளே நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த பலவீனத்தை எடுத்து கூறலாமா வேண்டாங்களா? இல்லை அப்படியே ஜபத்தில் வச்சுட்டு போயிடலாமா? போக முடியாது சகோதர சகோதரி. ஏன்னா ஒவ்வொரு சகோதர சகோதரனும் நம்ம காவலாளிகளாக இருக்கிறோம். ஒரு சகோதரன் குறைவற்று போகும்போது அவரை நம்ம இரக்கம் காட்டுவது வேண்டும். அவரை மன்னிக்கக்கூடிய குணம் நம்மிடத்துல இருக்கணும். நீதி கண்டிப்பா நீதி கண்டிப்பா இருக்கும். தேவனுடைய அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும்போது கிறிஸ்தவ தாற்பயம்
அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் வந்து நம்முடைய தனித்தன்மை எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இருக்கக்கூடிய நாமும் பலவீனர்கள் தான், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் சில நேரங்களில் எப்படி நம்ம அன்பு காட்ட முடியும், அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம பார்த்தோம்னா, அன்பின் பிரமாணம், பொன்னான பிரமாணம் என்ன சொல்லுதுங்க? அன்பு முதல்ல வருதா, நீதி முதல்ல வருது? பொன்னான பிரமாணத்து கோல்டன் ரூல் பார்க்கும்போது நீதி தான் முதல்ல வருது. நம்ம அதை தான் பேசிட்டு வரோம். அப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும்? அப்போ முதலாவது நீதி, ரெண்டாவது இரக்கம், மூன்றாவது மன்னிப்பு. அப்போது நம்முடைய குறைகள் எனக்கு தெரியுது. இந்த ஒரு ஸ்டேஜஸ்குள்ள நம்ம போகும்போது நம்முடைய குறைகள் நமக்கு எடுத்து காட்டும். ஏன்னா சகோதர சகோதர காட்டிலும் நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்கள் இல்லை. நம்மிடத்திலும் நாமும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நம்மிடத்திலும் குறைகள் உண்டு. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் அது சில பேருக்கு பிடிக்காத போகலாம். இப்படியாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னா, உங்களில் உள்ள பாவம் மற்றும் மீறுதலை அங்கீகரிக்கக்கூடாதுன்றார். நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல்களை நம்ம அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு இரக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நாமும் ஃபர்ஸ்ட் கர்த்தரேசு சொன்னார் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். நான் கர்த்தரிடத்து தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது போல, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது போல நீங்களும் அவருடைய என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கணும்னு சொன்னால், நம்மிடத்துல குறைகள் இருந்தால் நிச்சயமாக நிலைத்திருக்க முடியாது. பிரயாசங்கள் தான் படணும். அப்போது பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர உங்களை ஒருபோதும் வெறுக்கக்கூடாதுன்னு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மள இருக்கிற பாவத்தை நம்ம வெறுக்கணும், நம்முடைய மீறுதல்களை அக்கிரமத்தை வெறுக்கணும். ஆனால் நம்மை வெறுத்துடக்கூடாது. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு புதிய சிந்தையை நம்முடைய சிந்தையில் வச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது நம்மை வெறுத்துட்டா அப்படிங்க. அதனால தான் நமக்கு போராட்டம் எப்பவுமே இருக்குது. பழைய மனிதனும் புதிய சிந்தையோடு கூட போராட்டம் அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் பழைய மனுஷன் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பல வருஷங்களாக இருக்கிறார். புதிய சிந்தை வந்து தோற்று போகக்கூடிய நிலைமை வந்துடும். எப்போ வரோன்னு சொல்லும்போது, நாம் பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர நம்மை ஒருபோதும் வெறுத்து விடக்கூடாது என்ற கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது, இது என்ன சொல்கிறாருன்னா, பலவீனத்தினால் வரக்கூடிய காரியங்கள், ஒருவேளை சகோதர சகோதரர் பலவீனத்தினால சில காரியங்கள் அறிந்தோ அறியாமலே செய்யும்போது, இந்த ஒரு காரியம் என்னிடம் கூட இருக்குது, தேவன் இரக்கமாக பார்த்து மன்னித்திருக்கிறாரு. நம்மளாம் பாவிகள் தான். பாவிகளாக இருந்து காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள், தேவனுடைய மிகுந்த கிருபை அதான் படிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளதாக இருந்தபடினால்தான் நமக்கு இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து கிருபையாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவன் இரக்கமாக நம்மை பார்த்ததுனால்தான் நம்முடைய குறைகளை மன்னிக்கிறார். நீதி தான் ஃபஸ்ட்டு. அதோடு கூட இரக்கம், மன்னிப்பு என்ற குணங்கள் இணைந்து வரக்கூடியதான் நீதி. நீதியில் இவ்வளவு கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இரக்கத்தை காண்பித்து மன்னித்து அன்பு செலுத்த வேண்டும். அப்போ நமக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு யாரும் விரோதிகள் இல்லை. நமக்கு யாருங்க விரோதிகள்? சாத்தானுடைய தூதர்கள், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறவர்கள் தான் நமக்கு போராட்டங்கள் அவங்க மேலே தான் உண்டு. சகோதர சகோதரர் மேலே யாருக்கும் நமக்கு விரோதமோ பகையோ இல்லை. சகோதரர் ஆதாம், தேவன் அவருடைய பாவத்தை அங்கீகரிக்கவில்லை, தண்டித்தார். ஆனால் சத்ருவாக பார்க்கல, இரக்கம் காட்டு. நம்ம என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில், தேவன் ஏன் அன்பு காட்டலை? ஆனால் இதில் அவர் சொல்கிறார் பாருங்க, சத்ருவாக அவர் பார்க்கல, இரக்கம் காட்டி மன்னித்து தோல் உடையை வந்து தயாரித்து கொடுத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு. அவர்கள் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணிகள் கண்டபோது ஓடி ஒளிந்து கொண்டாங்க. பாருங்க, உடனடியாக ஆதாம் அவளை சத்ருவாக பார்க்கல தேவன். அவர்கள் மீது நீதியான ஒரு அன்பு, நீதியான இரக்கம், நீதியான மன்னிப்பு அவர் கொடுத்ததுனால்தான் தோல் உடைய தயாரித்து கொடுத்து தன் சொந்த குமாரனே அதன் அடையாளமாக அதன் செய்தான். அவருடைய அன்பு நம் புத்திக்கு எட்டாதது என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஆதாம் கட்டளை மீறினால்தான் தண்டிக்கப்பட்டார்.
அவராக முன் வந்து தண்டனையிலிருந்து விடுவிக்க மன்னிக்க தன் குமாரனை அனுப்பினார். அவரே மனம் திரும்பி வரல. கரெக்டுங்களா? ஆதாம் மனம் திரும்பி வந்தாரா? தேவன் தான் இரக்கம் பாராட்டி, அதுதான் அவருடைய கிருபை, கிரேஸ் என்று சொல்லும்போது அவருடைய கிருபை நிமித்தம் தான் மன்னிப்பு கொடுத்த, இரக்கம் பாராட்டினார் சகோதரர். அப்போ நாமும் கூட அதே அன்பு தான் காட்டணும். அப்போ இதில் வந்து இந்த இரக்கம் மன்னிப்பு என்று சொல்லும்போது ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டுறாரு. வாசிக்கலாம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ம் மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கின்றார். ம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவன் நன்மை என்னதென்று யாருக்கு தான் சொல்லியிருக்காரு? நமக்கு தான் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பகுத்தறிவு கொடுத்திருக்காரு. நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கணும். ஸோ அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது சகோதரர். அப்போ மற்றவர்களிடத்துல நம்ம எப்படி நடக்கணும்னு அவர் விரும்புகிறார்னா, நியாயமாய் நடக்கணும். அதே போல நியாயமாக நடக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் எப்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட நியாயமாக நடந்தார்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 37 27 மற்றும் 28. வசனம் 27 மற்றும் 28. சங்கீதம் 27 37ஆம் அதிகாரம். சங்கீதம் 37 27வது வசனம். தீமை விட்டு விலகு, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவனுடைய அந்த நியாயம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி கவனிக்கும் போது கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அதே போல அவர் தமது பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். இதை நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது, எல்லாருமே பரிசுத்தமுள்ள சகோதர சகோதரிகளாக அர்ப்பணித்து நம்ம வரோம். இதில் துன்மார்க்கமாக எப்படி போக முடியும்? பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசப்படுத்தி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையில்? இப்போ துன்மார்க்கமான காரியங்களில் செயல்படுகிறவர்களுக்கு நம்ம எப்படி செயல்படணும்? நம்ம எப்படி, நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? சகோதரர்கள் தான், சத்தியத்தின் பாதையில் கடந்து போகிறவர்கள் தான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், சோர்வுகள், உபதிரவங்கள், சாதகமற்ற சூழ்நிலைகள் மத்தியில் எந்த ஒரு ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்காதபடிக்கு அவர்களுக்கு ஒரு சோர்வு, தாழ்வு மனப்பான்மை இப்படி இருக்கும் பட்சத்தில் துன்மார்க்கராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாத்தானுடைய தூதர்களின் தாக்கம் அதிகமாக யார் மேலே தான் இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கு சபையார் மேலே தான். எந்த இடத்துல நம்ம விழ பண்ணலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கணும். அப்போ இதில் எங்கே தான் ஆரம்பிக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, குடும்பத்தில் முதலாவது ஆரம்பிக்கணும். அதாவது ஒருவரை ஒருவர் என்ன சொல்றார் பாயிண்ட்னா, மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவ ஒரு புது சிருஷ்டி, கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு குடும்பமாக சத்தியத்தின் பாதையில நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனை இருக்காதுங்க. பெற்றோர்களுக்கே ஒரு சோதனை இருக்கும், தகப்பனாருக்கு ஒரு சோதனை இருக்கும், தாய்மாருக்கு ஒரு சோதனை இருக்கும், பிள்ளைகளுக்கு அவங்களுக்கே உரிய சோதனை மத்தியில் தான் இந்த ஒரு ரட்சிப்பின் பாதையில் கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போ அவர்கள் தவறு செய்யும்போது அல்லது வழிவிலகி போக பிரயாசப்படும் போது நாமும் கூட அதே நீதியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உடையவர்களாக காணப்படணும். ஒரு குடும்ப தலைவன் அதை தான் செய்யணும் முதல்லன்னு சொல்றார். அப்போ விட்டு கொடுத்தல் நமக்கு அவசியமா இருக்கு.
இப்போ இரக்கத்தை விரும்புறது எப்படின்னு பார்க்கும்போது அவர்களை விட்டு கொடுத்துடலாம், அவர்களுக்காக விட்டு கொடுக்கலாம், விட்டு பிடிக்கலான்னு உலகத்தார் சொல்லுவாங்க. போகிற போக்கில் போகட்டும், அவர் விட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து புது சிருஷ்டிகள் இரக்கத்தை விரும்பணும்னு சொல்கிறார். விட்டு கொடுக்கணும் சில கால பகுதிக்கு. ஒருவேளை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டால் பரலோகத்தில் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அப்போ மனத்தாழ்மையோடு, அப்போ இரக்கம் காட்டும்போது, இரக்கத்தை விரும்பும் போது மனத்தாழ்மை என்ற குணங்கள், மன்னிக்கக்கூடிய குணம் எப்படி தான் வரும்னு பார்த்தா, தாழ்மை சிந்தை இருந்தால் தான் மன்னிக்கக்கூடிய சிந்தை நமக்குள்ள வரும் சகோதரர். இப்போ நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். சாங்ஸ் இந்த நைட்டு October 3 இதை இப்போ இங்கே படிக்க வேண்டாம். அதில் வந்து கர்த்தர் இயேசு தெளிவாக பேசியிருக்காரு. எதற்காக நம்ம வந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கம். இன்றைக்கி நேரம் அதிகம் இல்லை, அதனால் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். என்னன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை நம்ம படிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. போதும் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நிருபங்கள் பரிசுத்த ஆவியின் உந்துதலால் தான் எழுதப்பட்டது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இல்லை, இது வசனம் தவறா இருக்கு. ஓகே, 5:3ங்களா? ஓகே ஓகே. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது, இது நம்ம பார்த்துட்டோம். அவருடைய கற்பனைகள் எப்படி தான் இருக்குன்னா, நமக்கு பாரமானவர்களாக இல்லைன்னு சொல்கிறார். அப்போ ஒருவேளை நமக்கு அவருடைய கற்பனைகள்லாம் நம்ம கைக்கொள்ள முடியாதுப்பா, நம்ம மனிதர்கள், நாங்கள்லாம் பலவீனர்கள், ரொம்ப பாரமாக இருக்குது, ஒரு சுமையை அப்படியே சுமத்துறாரு தேவன் சகோதரர் மூலமாக. அப்போ அவருடைய கற்பனைகளை நம்ம பார்க்கும்போது, அவருடைய நீதியான வசனங்கள், சத்தியத்தின் வெளிச்சங்கள் தியானிக்கும் போது, தேவனுடைய அந்த ஒரு குணலட்சணங்களுக்கு இசைவாக நம்ம பயணிக்கும் போது தான் நமக்கு அது பாரமாக இருக்காது சார். ஒருவேளை இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது தான் பாரமாக தெரியும். அதுதான் சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதுதான் சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். நெக்ஸ்ட் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகுமாய் இருக்கிறது என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தையின் மீது எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்றைக்கு சிலவர் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கிருபையா மற்றவருடைய பாரம் சுமப்பதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ ஒரு சகோதரனால சகோதரி குற்றத்தில் அகப்பட்டால் சாந்தத்தின் ஆவியோடு கூட மனத்தாழ்மையோடு கூட அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, அப்படிதான் சொல்றாங்க. அப்போ இது வந்து பாரமா இருக்காது. நிச்சயமா பாரமா நம்ம எண்ணினா பாரமா இருக்கும். நான் கர்த்தர் சுமந்து முடிச்சிருக்காரு. சொல்றார் பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவரே சொல்லும்போது அவரை பின்பற்றுகிற நாம் அதற்கான முயற்சி நம்ம எடுக்கணுமா இல்லைங்க? நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ வாசிக்கலாம் இன்னொரு வசனம், 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம்.
40ஆம் சங்கீதம் 8வது வசனம். ம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். போதும். பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். தாவீது பேசுகிறார், என் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். இதில் விருப்பம் தாங்க மெயின் பாயிண்ட். நமக்கு விருப்பம் இல்லைன்னா எதை நம்ம செய்ய முன்வர மாட்டோம். வீட்டில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லும்போது அவர்கள் அந்த விருப்பப்பட்டு அதை செய்தாதான் அவங்களால செய்ய முடியும். விரும்பாதபடி இவர் என்னமோ சொல்றாரு, இவர் சொல்றது நம்ம ஏன் கேட்கணும்? அப்போ விருப்பம் இல்லாத நிலை தான். அப்போ விரும்பினால் மாத்திரம்தான் அதில் என்ன சொல்றாருன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், ஏன்னா உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குங்க? தேவனுடைய அன்பு கண்டிப்பாக இருக்குங்களா? கர்த்தருடைய ஈடுபலி இருக்குங்க? பேசிக் சப்ஜெக்ட்ஸ் 52 சப்ஜெக்டும் நம்முடைய இருதயத்தில் பதிவு ஆயிருக்குங்க. ஆனால் சில நேரங்களில் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பொய்யான ஒரு சத்தியத்தில் இருந்தனா அவருடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருந்தபடினால்தான் இன்றைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். சகோதர முதலாவது தேவனுக்கு பிரியமானதை செய்ய விருப்பம் நமக்கு வேண்டும் சகோதர சகோதரிகள். அடுத்ததாக என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, இதே சங்கீதக்காரன் 32ஆம் அதிகாரம் சங்கீதம் 32 வசனம் 1 முதல் 5 வரைக்கும் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 32 முதலாவது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுளதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தருளும். போதும். அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் நமக்கு தெரியும். தாவீது பாவம் செய்கிறார், துணிகரமான பாவம் தான் செய்கிறார். அவருடைய இருதயத்தின் நிலைமை தான் இந்த இடத்துல அவர் எழுதுறதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா துணிகரமான பாவம் செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாருங்க, பாவத்தை மறைக்கிறாரு, கொலை செய்கிறாரு, மற்றவருடைய மனைவி இச்சிக்கிறாரு. இந்த பிரமாணங்கள் எல்லாம் அவர் மீறின போது கூட அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லும்போது தேவனத்தில் கெஞ்சி கதறாருங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும், இதுதான் கவனிக்கணும், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தாவீது ஒரு ராஜா. தேவனுக்கு மிக உகந்தமான ஒரு பாத்திரமா தான் இருந்தார். இச்சை நாள் விழுந்து போய் அவர் அப்படியே தவித்து கொண்டிருக்கிறார். அதாவது தேவனுடைய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அவர் உணர்ந்தார். ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் நம்ம வாசிக்கலாம். ஆர்டிக்கல் 3260ங்களா, தலைப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதில் பேஜ் நம்பர் 1ல் சில வரிகள் வாசிக்கலாம். உரியாவிற்கு விரோதமான எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். உரியாவிற்கு விரோதமான தன் பாவங்களுக்கான தேவனுடைய மன்னிப்பை பற்றி தாவீது சந்தோஷத்தோடு அறிக்கையிடும் சங்கீதம்
இச்சங்கீதம் என்று எளிதில் கண்டுபிடிக்கலாம். முதல் வசனம் முழு சங்கீதத்திற்குமான முக்கிய பாகமாக காணப்படுகின்றது. 3 வசனம் 3-5 வரையிலான வசனங்களில் தன் பாவங்கள் தனக்கும் தன் முன்பு அனுபவித்த தெய்வீக கிருபையின் பிரசங்கத்திற்கும் இடையில் நீங்க எந்த பேஜ் வாசிக்கிறீங்க? முதல் முதல் 3260 ஃபர்ஸ்ட் பேஜ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த பகுதி மட்டும் வாசி. தன் பாவங்கள் தனக்கும் தன் முன்பு அனுபவித்த தெய்வீக கிருபையின் பிரகாசத்திற்கும் இடையில் மேகம் போன்று காணப்பட்ட காலப்பகுதியில் தான் அனுபவித்த மன அழுத்தத்தை ராஜா பதிவு செய்துள்ளார். இவரது மன அழுத்தம் இயல்பாகவே இவரது சரீர ஆரோக்கியத்தையும் பாதித்தது. அதுவும் ஜீவியத்தின் கடமைகள் அனைத்தும் பாரமாய் தோன்றும் அளவிற்கு பாதித்தது. நடைமுறையில் எல்லா சந்தேகங்களும் ஒழிந்து போய்விட்டது. எல்லா சந்தோஷங்களும் ஒழிந்து போய்விட்டது. இந்த இடத்துல தாவீது என்ன பதிவு செய்யறான்னு பார்க்கும்போது, உரியாவுக்கு விரோதமாக தன் பாவங்களுக்காக என்ன சொல்றான்னா, தேவனுடைய மன்னிப்பை பற்றி தாவீது சந்தோஷத்தோடு அறிக்கையிடக்கூடிய சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அப்போ தேவனுடைய மன்னிக்கும் அன்பின் சந்தோஷம் என்னவா இருக்கும்னு இந்த ரீப்ரிண்ட் ஆட்சிகள் நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் வசனம் கவனிக்கும் போது முழு சங்கீதத்திற்குமான முக்கிய பாகமாக காணப்படுகிறது. 3-5 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அது வரையிலான வசனங்களில் தங்கள் பாவங்களில் தனக்கும், இங்கே தான் கவனிக்கணும், தனக்கும் தான் முன்பு அனுபவித்த தெய்வீக கிருபையின் பிரகாசத்திற்கும் இடையில் மேகம் போன்ற காணப்பட்ட காலப்பகுதியில், அப்படின்னா ஒரு டைம் பீரியட் கடந்து போயிருக்குங்க. தாவீது பாவம் செய்த உடனே நாத்தானை தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினாரான்னு பார்த்தா ஒரு டைம் பீரியட் கொடுத்தாங்க. அப்படின்னா தான் அனுபவித்த மன அழுத்தத்தை ராஜா பதிவு செய்துள்ளார். இவரது மன அழுத்தம் இயல்பாகவே இவருடைய சரீர ஆரோக்கியத்தையும் பாதித்தது. அதுவும் ஜீவியத்தின் கடமைகள் அனைத்தும் பாரமாய் தோன்றும் அளவுக்கு பாதித்தது. அப்படின்னா இவர் கம்ப்ளீட்டா டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டாரு. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு தூங்கிருப்பாரா? நிச்சயமா தூக்கம் வந்திருக்காது. அப்போ அதுவும் ஜீவியத்தின் கடமைகள் அனைத்தும் பாரமாய் தோன்றும் அளவுக்கு பாதிப்பு வந்தது. அப்படின்னா நடைமுறையில எல்லா சந்தோஷங்களும் ஒழிந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ எப்போ தேவனுடைய நீதிக்கு அப்பாற்பட்டு பாவம் செய்கிறாரோ, தேவன் அந்த இடத்துல ஒரு திரையை கொடுத்துறார். தேவனுடைய அந்த உறவு துண்டிக்கப்பட்டுடுச்சு. மிகவும் மனம் வருந்தி மிகவும் அழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. ஆனா ஒரு காலப்பகுதியை கொடுக்கிறாரு. அப்போ தெய்வீக அன்பில் நிலைத்திருப்பதுன்னா நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். நீதி, இரக்கம், மன்னிப்பை பின்பற்றக்கூடிய அன்பில நம்ம பிரயாசப்படலாம் சகோதரர். அதிலே பேஜ் நம்பர் 4 அதுல மார்க் பண்ணியிருக்கிற பகுதி நீங்க வாசிக்கலாம். உண்மையான மன வருத்தல் என்பது முடிந்த மட்டும் செய்த தவறை சரிப்படுத்தி சுட்டி காட்டுகிறதாய் இருக்கின்றது. தாவீதின் பாவம் வெளியரங்கமானதாகவும் ஜனங்கள் அறியத்தக்கவும் இருந்தபடியால் பாவத்தை போலவே, அதாவது பாவத்திற்கான மனம் வருந்தலும் வெளிப்படையாக தெரியும்படிக்கும் செய்யப்படுவது சரியான காரியமே ஆகும். தாவீது பாவத்தை அறிக்கை பண்ணும் விஷயமும் செய்த தவற்றை சரிப்படுத்துவதற்குரிய அவரது பிரயாசத்தின் விஷயமும் முழு நிறைவாய் செயல்படவில்லை எனில் அவர் திவ்ய தயவிற்குள் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்க மாட்டார் என்று நம்புவதற்கு எங்களிடம் காரணம் இருக்கின்றன. தாவீதின் அதாவது பாவ நடக்கை தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்கும் சிலரை நடத்தி உள்ளது. 2 சாமுவேல் 12:14 ஆகையால் தாவீதின் மனந்திரும்புதல் இந்த தூஷணத்தை கூடுமான மட்டும் சரிப்படுத்துவது என்பது சரியான காரியமே ஆகும். தாவீதின் மனந்திரும்புதல் பற்றின பதிவானது அவரது குற்றம் பற்றி பதிவேடு கூட சரித்திரத்தில் இடம் பெற்று இருக்கிறது. அவரது குற்றம்
தூஷிப்பதற்குரிய வாய்ப்பை கொடுத்தது போல அவரது மனம் திரும்புதல் தாவீதை போன்று இருதயத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தவர்களும் ஆனால் தவறுகளில் விழுந்தவர்களுமான அநேகருக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தினையும் கொடுத்துள்ளது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கேரக்டர் பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்கிறாருன்னா இன்னைக்கு நமக்கு அது ஒரு பாடமாக இருக்கு. நேற்றைய தினத்தில் நம்ம பாடம் பார்த்தோம், அகித்தோப்பேல் பாடம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அவர் மாம்சீக சிந்தையில் என்ன பண்ணுறாரு, அவரை கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாரு. அதே போல் தன்னுடைய அதாவது தாவீது ராஜாவுடைய குமாரனிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறார். தாவீதுடைய மறுமணியாட்டிகள் நீ பாவம் செய்யணும்னு சொல்லி மிகவும் அருவருக்கத்தக்க பாவத்தை செய்கிறார். அந்த வன்மம் பாருங்க, பழி வாங்குதலுக்குரிய அந்த எண்ணம் அது எப்படி முடிவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அவருடைய ஆலோசனை கேட்கப்படாத நேரங்களில் அவர் நான்கு கொண்டு செத்தார்னு கூட பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது அப்படியே நொறுக்கப்படுறாரு. மனம் திரும்புவதற்கு ஏதுவான அப்படியே அவருடைய சரீரத்தில் ஒடுக்கி தேவனிடத்தில் நோக்கி ஜெபம் பண்ணி, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு தேவனே உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். நாத்தான் அனுப்புனும் போது கூட அவர் கதை சொல்றாரு, நமக்கெல்லாம் தெரியும். ஐயோ அது நான் தான் சொல்லிட்டு உடனடியாக தன்னை அர்ப்பணித்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதை பார்க்கிறோம் சகோதர சொல்ல. ஸோ இந்த நிலை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மலாம் பலவீனர்கள் தான். நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது, பலவீனத்தில் விழக்கூடிய வாய்ப்பு வரும்போது நம்ம எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்? தேவனுடைய வசனம், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை சார்ந்து இவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதில் படித்தோம், சரீரம் எந்த வேலையும் செய்யறதுக்கு அலோவ் பண்ணலைங்களா, ஒடுங்கி போயிடுச்சு. மாம்சீகமான காரியங்களும் செய்ய முடியல, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டார். அப்படின்னா பாவம் என்ன செய்யுதுன்னா தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அப்படின்னா நம்ம புது சிஷ்யலாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த ஒரு நிலைமை அறிந்து இந்த ஒரு சிந்தைக்கெல்லாம் நம்ம கடந்து போகாதபடிக்கு நம்ம பார்க்கலாம் சகோதரர். இன்னும் ஒரே ஒரு வரிகள், அதில் பேஜ் நம்பர் 8 நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நம்ம படிக்க வைக்கிறோம் சகோதர சகோதரே. அது மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் வாசிங்க. யாருக்கு கர்த்தர் போதிக்கின்றாரோ, யார் அவரது ஆலோசனைகளை பெற்று கொள்ளுகின்றாரோ அவர்கள் பலவந்தம் பண்ணி திருப்பப்படுவதற்கும் வழிகாட்டப்படுவதற்கும் உரிய அவசியத்தில் காணப்படும் குதிரை போன்று அல்லது கோவேரி கழுதை போன்று இருக்க மாட்டார்கள். இவர்கள் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளும்படியாகவும் சந்தோஷம் அடையும்படியாகவும் இவர்களை கர்த்தர் கையாள பூடுகிற அளவுக்கு இவர்களுடைய இருதயங்கள் கர்த்தருடன் மிகவும் இணக்கமாய் காணப்படும். போதும், கடைசி வரிகள் ஒரு 6 வரிகள் வாசிங்க. இவர்கள் கர்த்தருக்குள் ஆனந்தமாய் காணப்படுவார்கள். இவர்கள் பாவம் செய்ய வாய்ப்பு உடையவர்களாகவும் மாம்சத்தின்படி முழுவதும் பலவீனம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டாலும் இவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ஆனபடியால் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கினவர் மூலம் இவர்கள் ஜெயம் கொள்ளுபவர்களாய் கொண்டு வரப்பட முடியும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று மகா திவ்ய ஏற்பாட்டினை இவர்கள் உணர்ந்து கொள்ளுகையில் ஆனந்த முழக்கமிடுவார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வசனத்தின் சாராம்சம் தான் நம்ம அதில் பேரகிராஃப் பார்த்தோம். அப்படின்னா யாருக்கு தான் கர்த்தர் போதிக்கிறாரோ அவர் அவரது ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறாரோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்களோ, போதனைக்கு ஏற்ப பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் பலவந்தம் பண்ணி திருத்தப்படுவதற்கும் வழிகாட்டப்படுவதற்கும் உரிய அவசியத்தில் காணப்படும் குதிரை போன்று அல்லது கோவேறு கழுதை போன்று இருக்க மாட்டார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடமைக்கு கட்டாயத்துக்கோ கீழ்ப்படியணுன்ற சிந்தை அவங்களுக்கு இருக்காது. நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கால அவகாசம் வேணும், அதனால் நான்
என்னுடைய மன்னிப்பு, அதாவது தேவனத்தில் கேட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் வேணும் எனக்கு. உடனடியாக நான் தேவ சமூகத்தில் போக முடியாது, பாவம் என்னை மறைக்குது. இப்படி இல்லாதபடிக்கு அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் சந்தோஷம் அடையும்படியாகவும் இவர்களை கர்த்தர் கையாள முடிகிற அளவுக்கு இவர்களுடைய இருதயங்கள் கர்த்தருடன் மிகவும் இணக்கமாக காணப்படும். அப்படின்னா தேவனோடு அந்த இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்முடைய பாவங்களை நீதியாய் இரக்கத்தோடு மன்னிக்கிறார் தேவன். அன்பு சகோதரர், இந்த ஒரு கோட்பாடில் நம்ம இல்லாதபடிக்கு, இல்லை நான் பலவீனன், நேரத்தில் பாவம் அதிகமாக இருக்கு, பாவம் ரொம்ப தடையா இருக்கு, அப்படி ஒரு சிந்தையோடு போனா பேதுருக்கு தேவன் மன்னிச்சாரா இல்லைங்களா? ஆனால் யூதாஸுக்கு ஏன் மன்னிக்கல? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாருங்க. என்ன மாதிரி பாவம் செஞ்சாருங்க? எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சது இல்லைங்களா? மேல் வீட்டறையில் 5-6 வாய்ப்புகள் யூதாஸுக்கு கிடைச்ச போதிலும் தன் இருதய கடினம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய அன்பை ருசி பார்க்காமலே போயிட்டார். அப்படின்னா இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருக்குள் ஆனந்தமாக காணப்படுவார்கள். இவர்கள் பாவம் செய்ய வாய்ப்புடையவர்களாகவும் மாம்சத்தின்படி முழுவதும் பலவீனம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டாலும் கூட இவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக ஆனபடியால் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கியவர் மூலம் இவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக கொண்டு வரப்பட முடியும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் யார் தாங்க? கிருபாதாளி பரி அவர் தாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, முழு மனுக்குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாளி படி நம்முடைய ஆண்டவர் தான். அதற்கு மூல காரணம், மூல சோர்ஸ் தேவன் தான். ஸோ இது நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த முறை, அதாவது அன்பில் பகுத்தறிதல், அந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பாடம் பார்க்கலாம். ஒருவேளை தேவன் சித்தமானால் ரீப்ரிண்ட் நம்பர் 3033, அதில் அன்பில் பகுத்தறிதல் அந்த ஒரு பாடம் நம்ம வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே. அப்போ ஆதார வசனத்தை ஒரு முறை கடைசியாக வாசித்துருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். போதும் பாருங்க, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டிருந்தால் தான் அவரில் நாம் நிலைத்திருக்க முடியும். சகோதர சகோதரே, இந்த ஒரு பாடத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு அவருடைய திவ்ய ஆலோசனையின் மூலமாக தியானிக்க கிருபை செய்தார். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.